இந்திய பொருட்களுக்கு மேலும் 25 விழுக்காடு வரி விதித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதலாக 25 விழுக்காடு வரி விதிக்கப்படுவதாக அறிவிப்பு. சென்னையில் இரவு ரோந்து பணியில் இருந்து பெண் காவலர்களுக்கு விலக்கு அளிக்க காவல்துறை உத்தரவு. பெண் போலீசார் விலக்கு கேட்கும் பட்சத்தில் துணை ஆணையர் காவல் ஆய்வாளர்கள் அனுமதி தர உத்தரவு. $52 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கியது அதிமுக அரசு என இபிஎஸ் பெருமிதம். அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்தவுடன் மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி வழங்கப்படும் என தென்காசி பிரச்சாரத்தில் பேச்சு. திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் தனிப்படை காவலர்களை 13ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கும் உத்தரவு. மதுரை மத்திய சிறையில் அடைக்க மாவட்ட நீதிமன்றம் ஆணை. திருப்பூர் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட எஸ்எஸ்ஐ உடலுக்கு டிஜிபி, ஏடிஜிபி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் நேரில் அஞ்சலி. 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம். சென்னை திருவொற்றியூரில் சாலையில் லாரி கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போக்குவரத்து போலீசார். 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத பள்ளிகளில் மாணவர்களுக்கு 75 விழுக்காடு வருகை பதிவு கட்டாயம். சிபிஎஸ்இ அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் மிரட்டலுக்கு இடையே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா பயணம். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை இந்தியா உடனே நிறுத்த வேண்டும் என எச்சரித்து வரும் வழியில் மாஸ்கோ சென்றார். சட்டப்பேரவைகள் அறிவித்தபடியே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக RS பாரதி பேட்டி. அரசின் நலத்திட்டங்களை காழ்ப்புணர்ச்சியால் இபிஎஸ் விமர்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. பொருளாதாரத்தில் அதிவேகமாக வளரும் மாநிலமாக தமிழகம் உருவாகி இருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வயிற்றெரிச்சல் பேசி வருகிறார். அமைச்சர் TRP ராஜா விமர்சனம். மாமல்லபுரத்தில் வரும் 9ஆம் தேதி அன்புமணி கூடும் பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி மனு தாக்கல். ராமதாஸ் நியமித்த பாமக மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. சென்னை மெரினா காமராஜர் சாலையில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் சாலை மறியல். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒதுக்கப்பட்ட வீடுகளை வேறு இடங்களுக்கு மாற்றித்தர கோரி போராட்டம். வருகிற 31ஆம் தேதி சீனாவுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்கிறார். மகாராஷ்டிராவில் கை ரிக்ஷா பயன்பாட்டில் இருப்பதற்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். மனிதன் செல்லும் ரிக்ஷாவை மனிதனை இழுத்துச் செல்வது மனித தன்மையற்ற செயல் என நீதிபதிகள் கருத்து. குஜராத் பால விபத்தில் பலி எண்ணிக்கை 22ஆக உயர்வு. காயமடைந்த நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா விவகாரம் தொடர்பாக அவதூறு பரப்பிய 3 யூடியூபர்கள் மீது தாக்குதல். தாக்கிய இளைஞர்களை தடியடி நடத்தி கலைத்த போலீசார். யூடியூப்காரர்களை தாக்கியதாக கண்டித்து மங்களோட்டே பகுதியில் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கனடா ஓபன் டென்னிஸ் தொடரில் அதிர்ச்சி தோல்வி கண்ட ஆண்ட்ரே ரூப்லெவ் காலிறுதி ஆட்டம் ஒன்றில் அமெரிக்க வீரர் டெய்லர் பிரிட்ஜிடம் தோல்வியடைந்ததால் அதிர்ச்சி. ஏபிடி வில்லியர்ஸ் அறிவித்த ஆல் டைம் IPL பிளேயிங் 11 அணி. ரோஹித் சர்மா, மேத்யூ ஹைடன், விராட் கோலி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ள அணிக்கு கேப்டனாக தோனி தேர்வு.